ஹே ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் பார்த்தோம்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஸோ படத்தோட டைட்டிலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு இன்றைக்கி கிளம்பி போயிட்டோம். அதுக்கு முன்னாடி நேற்று தான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி, பிரபாஸ் சார் கொடுத்துருந்த இன்டர்வியூவும் சரி, நேற்று தான் உட்காந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு சில படம்லாம் நமக்கு பார்த்தோன்னே தோணும், இந்த படம் வந்துட்டு தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுன்னா இன்னைக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு சேட்னஸ், ஒரு எம்டினஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வேக்கம் ஸ்பேஸை வந்துட்டு படம் கிரியேட் பண்ணிடுச்சு. கடைசியாக கிளம்புறதுக்கு மனசே வரல, சொல்லப்போனால். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் படம். அதாவது இது தெலுங்கு படம் அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே தெலுங்கு படம் மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் தமிழ் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேஸ்டிங் கூட இன்வால்வ் பண்ணி எடுத்திருந்தாங்க. யோகி பாபுவோட கேமியோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லைக் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த எவல்யூஷன் ஆஃப் லவ்னு ஒரு போர்ஷன் வரும், ஒரு மாதிரி அந்த இடம் மட்டும் நிறைய பேத்துக்கு ரிலேட் ஆகும். அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த இடம் வந்துட்டு நம்மள அறியாமே ஒரு மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் த ஃபிலிம்னா சூப்பராக எடுத்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு இடமே ரியலிஸ்டிக்கான பிளேசஸ், மேக்ஸிமம் எல்லா பிளேசஸுமே சென்னைக்குள்ளே தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே என்னமோ தெரில, ஒரு பக்கா தமிழ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். டப்பிங் வைஸும் சரி, எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட தட்டலைங்க. அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு படம். எனக்கு பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ரியல் பிளேஸில் அத்தனை க்ரௌடில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் படத்தில் வந்துட்டு ஒரு கடைசியில் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு கோட் வரும், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ், ஹேண்டில் இட் வித் கேர். படம் வந்துட்டு ஓவராலாக சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ட்ராபேக்கும் குறையும் சொல்ல முடியாது. ஒரு சீன்ஸுமே பார்த்தோம்னா விஷுவலைஸ் பண்ண விதம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு.